ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். 4/2/2019 திங்கட்கிழமை, விளம்பி வருடம் தை மாதம் 21ஆம் நாள், தேய்பிறை அமாவாசை திதி. மறுநாள் காலை மணி 2:34 வரை, பின்னர் பிரதமை என்று தை மாத சர்வ அமாவாசை. நட்சத்திரம் திருவோணம். மறுநாள் காலை மணி 6:01 வரை, பின்னர் அவிட்டம். யோகம் சித்தி காலை 7:57 வரை. கரணம் சதுஷ்பாதம் பகல் 1:13 வரை, பின்னர் நாகவம் மறுநாள் பின்னிரவு 2:34 வரை. ராகுகாலம் காலை 8:01 முதல் 9:28 வரை. யமகண்டம் காலை 10:55 முதல் 12:23 வரை. குளிகை பகல் 1:50 முதல் 3:17 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம் ஆகும். ஆசைகள் அதிகம் மிக்க, சுறுசுறுப்பு மிக்க, தைரியமும் மிக்க மேஷராசி அன்பர்களே, இன்பச் சுற்றுலா, நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம் மற்றும் உறவுகளை சந்திப்பதனால் ஏற்படும் மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். தனவரவு உண்டு. புதிய அரசு வேலைவாய்ப்புகள், பதவி உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். இனிய சுற்றுலா பயணங்களால் இன்புறுவீர்கள். புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவால் பாராட்டை பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீர்கள். தொலைதூர பயணங்களால் எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9 ஆகும். கவரும் எண்கள் 4 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளம். செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். எதிர்ப்பு தடங்கள் எது வந்தாலும் காதலை விட்டு கொடுக்காத ரிஷபராசி அன்பர்களே, எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பல வழிகளிலும் தனலாபம் ஏற்படும். தெய்வ பக்தியும் தெய்வ நம்பிக்கையும் கூடும். பாக்கிய விருத்தி ஏற்படும். நற்செய்திகள், புதிய உற்சாகம் பிறக்கும். இனிய பயணங்கள் இன்பத்தை அதிகரிக்கும். தெய்வ சிந்தனைகளால் மனதில் அமைதி நிலவும். உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். ஞானத்தன்மை மேம்படும். மனதில் அமைதியும் நிலவும். மாணவர்கள் பக்தியுடன் ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வர். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8 ஆகும். கவரும் எண்கள் 7 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6 ஆகும். அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், பச்சை, வெள்ளை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு சனி அன்று நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளி அல்லது மொச்சைஜா தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். புத்தி கூர்மை, ஞானம் மிக்க மிதுனராசி அன்பர்களே, இன்று முக்கிய செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படலாம். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படும். கடன் பெறவும் நேரும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். மனைவியின் வாய்த்துடுக்கால்
மற்றவர்கள் பகை ஏற்படும். பணிவாய் நடந்து அதிகாரிகளிடம் பயன் பெறுங்கள். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஒப்பந்தங்களை நன்கு படித்தபின் கையொப்பம் இடவும். மாணவர்கள் ஆசிரியர்களிடம் பணிவுடன் நடக்க வேண்டிய நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3 ஆகும். கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 2 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பர்பிள், பச்சை, நீலம் மற்றும் பிங்க் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு, சிகப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மரகதம், மஞ்சள் புஷ்பராகம் ஆகியவற்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: பெருமாளுக்கு சனிக்கிழமை அன்று நெய் தீபம் ஏற்றி வணங்க துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிதலும், சொர்ணதானம் அல்லது பாசி பயறு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். இரக்க குணமும் வாக்குவன்மையும் சாமர்த்திய பேச்சும் உடைய கடகராசி அன்பர்களே, முக்கிய நபர்களை சந்தித்து அனுகூலம் பெற அருமையான நாள். அதிகாரிகளை சந்திக்கும் முன் அவசியமான கோப்புகளை கையில் வைத்திருப்பது நல்லது. காதல் கைகூடும். பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள், அலங்காரப் பொருட்கள் சேரும். அரசாங்க உதவிகள் தடையின்றி கிடைக்கும். இனிய வாகன யோகம் உண்டு. காதல் வயப்படும் நாள். இனிய பேச்சு சாதித்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். புதிய சொத்துக்கள் அமையும். பல வழிகளிலும் பணம் வரும். மாணவர்கள் கனவு மையங்களில் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6 ஆகும். கவரும் எண்கள் 8 மற்றும் 1 ஆகும். சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, கிரீம், சிகப்பு மற்றும் மஞ்சள் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை தங்கத்தில் பதித்து திங்கட்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: தொடர்ந்து சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். வெண்மையான ஆடை அணியவும், வெண்மையான மலர்களை அர்ச்சித்தும், சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சுமூகமாக காதலிக்கும் விசுவாசமிக்க சிம்மர காதலர்களே, உங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் முன் மற்றவர்கள் ஆலோசனைகளுக்கும் மதிப்பளியுங்கள். வாங்கி விற்பதில் சுறுசுறுப்பாக செயல்பட பங்குகள் லாபம் தரும். தனவரவு கூடும். அரசு உதவியால் தொழில் சிறக்கும். விரும்புவது எதுவாயினும் விரைந்து கிடைக்கும். மனதில் உறுதியும் உற்சாகமும் உண்டாகும். பகைவர்கள் விலகி ஓடுவர். மனைவியின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். ஆணையிடம் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9 ஆகும். சாதகமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, சிகப்பு, பச்சை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்டக்கல் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகதத்தை ஞாயிற்றுக்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரரை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்தல், கோதுமை தானம் அல்லது சிகப்பு பசு தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தி ஆகும். வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை அறிந்த சாதுரியமான கன்னிராசி அன்பர்களே, குழந்தைகளின் உடல்நிலையில் அக்கறை கொள்ளுங்கள். பகைவர்களின் யுத்திகளால் தோல்விகளை தழுவி வாழ்க்கையில் சறுக்கல்களை எதிர்கொள்ள நேரும். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை.
கவனமாக படித்தால் கல்வியில் வெற்றிகளை குவிக்கலாம். அரசால் ஆதாயம் கிடைக்க மிகுந்த பிரயாசைப்பட வேண்டியிருக்கும். நண்பர்களே பகையாகக்கூடும். கௌரவக்குறைவு ஏற்படா வண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. மாணவர்களுக்கு இதிலும் தடை தாமதங்கள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 4 மற்றும் 9 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகம், முத்து, பச்சை, வைரம், மரகதம் இவற்றிலொன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமையன்று பூஜைக்கு பின் அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமியை தினமும் தொழுது வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், பச்சை வண்ண ஆடை அணிதல், மலர்களால் அர்ச்சித்தல், ஸ்வர்ணதானம் அல்லது துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். காதலில் வல்லமை மிக்க, உண்மையான, பிரியமான, வசீகரம் மிக்க துளாராசி அன்பர்களே, அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பினால் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதிகாரிகளிடம் உணர்ச்சி பூர்வமாக பேசாமல் பணிவுடன் பேசி பயன்பெறலாம். தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். எந்த காரியங்கள் செய்யும் முன்பும் யோசித்து செய்யுங்கள். அன்னையின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. தானுண்டு தன் வேலையுண்டு என இருக்க வேண்டிய நாள். காரிய தடைகளால் ஆர்வம் குறையும். எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்கள் தன்னம்பிக்கை இழக்காமல் முயற்சியுடன் முன்னேற முயலுங்கள். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண் 8 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள் ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்து வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்தல், வெள்ளி தானம் அல்லது மொச்சையை தானமாக செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சுறுசுறுப்பான, சக்திமிக்க, மாறுபட்ட மனதுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, பல வகைகளும் பண வருமானம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். நற்செய்திகளால் புதிய உற்சாகம் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். முகநூல் நட்பு விரிவடையும். சுபகாரியங்களுக்காக வீடே விழாக்கோலம் பூணும். திடீரென ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீர்கள். அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, மஞ்சள், கிரீம் மற்றும் சிகப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை, பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் மஞ்சள் புஷ்பராகத்தை அல்லது செம்பவளத்தை தங்கத்திலோ அல்லது செம்பிலோ பதித்து செவ்வாய்க்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிதல், வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிவதும் தோஷ நிவர்த்தியாகும். இதிலும் லாப நஷ்டம் பார்க்கும் தனுசு ராசி அன்பர்களே, எதிர்கால திட்டங்கள் வெற்றி பெற தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார சிறப்பு இருக்காது. தோல்விகளால் மனக்கவலைகள் அதிகரிக்கும். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். பணவரவு தாமதப்படும். கட்டுக்கடங்காத செலவுகள் ஏற்படும். கடன் பெறவும் நேரும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம்.
சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே வார்த்தைகளை அளந்து பேசவும். மனசஞ்சலங்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8 ஆகும். சாதகமான எண்கள் 1 மற்றும் 4 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, கிரீம், வெள்ளை மற்றும் வெளிர் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரியனை வணங்கி மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகம் அணிய அல்லது கொண்டைக்கடலை தானம் செய்ய தோஷ நிவர்த்தி ஆகும். திரிலோக சஞ்சாரி, சஞ்சல புத்தி, பலதுறை கல்வி, சாதிக்கும் வல்லமை ஆகியவுடைய மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்தபடி தனவரவுகள் இருக்கும். தொழிலில் புதிய திட்டங்களை நிறைவேற்ற சரியான காலமாகும். செல்வம் சேரும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். மனத்திருப்தி ஏற்பட்டு மகிழ்வான நாளாகும். நல்லுணவு, படுக்கை சுகம், புத்தாடைகள் ஆகியவை ஏற்படும். சுகந்த, பரிமள, வாசனாதி திரவியங்கள் சேரும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்று மகிழ்வார்கள். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8 ஆகும். அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளையாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்ற துன்பங்கள் விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் பூஜித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். உண்மையான, நேர்மையான, கடமை உணர்வுடைய கும்பராசி அன்பர்களே, பண இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் இருக்கவும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் ஏற்படும். சினத்தை குறைத்தால் சிக்கல்கள் தீரும். பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, சகோதரர் விரோதம் ஆகியவை ஏற்படும். அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கவனச்சிதறல்களால் படிப்பில் ஆர்வம் குறையும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8 ஆகும். அனுகூலமான எண் 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, வெள்ளை, கிரீம் ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்ற துன்பங்கள் விலகும். சூரியனை வணங்கி கரிய நிற ஆடை அணிந்து நீல மலர்களால் அர்ச்சித்து எள்தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அழகிய பெண்களுடன் பழகுவரும் கற்றவருமான மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். ஆணையிடும் அதிகார பதவி கிடைக்கலாம். குழந்தைகள் மேல் பாசத்தை பொழிவீர்கள். அவர்கள் கேட்டதையெல்லாம் வாங்கி தருவீர்கள். புதிய உத்திகளை புகுத்தி வியாபாரத்தில் லாபம் காணலாம். பழைய கடன்கள் சுலபமாக வசூலாகும். பணவரவு தாராளமாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பாராத தனவரவு ஆகியவை ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும்.
மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியும் அரசு துறையால் லாபமும் ஏற்படும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9 ஆகும். அனுகூலமான எண்கள் 2, 5, 6 ஆகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், சிகப்பு, ரோஸ் மற்றும் ஆரஞ்சு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறம் நீலமாகும். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராக கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிதல், மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்தல், புஷ்பராகம் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும்.